Dear students, today we discuss about the topic என்னன்னு பார்த்தீங்கன்னா the accelerate that is particle moving in an inclined plane அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, பார்ட்டிகல் மூவிங் இன் அன் இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்ளைன் பிளேன்னா சாய்வாக இருக்கக்கூடிய ஒரு பிளேன் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணோம்னா அது எப்படி மூவ் ஆகும், அந்த வாட் அபவுட் த டைரக்ஷன், வாட் அபவுட் த பொசிஷன் ஆஃப் த டைரக்ஷன் அண்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸை பற்றி இங்கே ஸ்டடி பண்ணுறோம். இந்த ஹரிஜான்டல் அண்ட் வெர்டிகல் டைரக்ஷன் அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த கேஸில் இன்றைக்கி ஸ்டடி பண்ணுறோம். சரி, இதுக்கு முன்னாடி என்ன சார் நிறைய பேஜஸ் விட்டுறீங்கன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் இருக்குது. சரி, எக்ஸாம்பிள்ஸு சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 3.12, 3.11, 3.10 இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சம்மு. சரியா, லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம், இந்த சம் பார்த்தோம். சரி, இந்த மேங்கோ ட்ரீயை வச்சு மேங்கோஸ் இருக்குது, அந்த ஹரிஜான்டல் அதாவது வெர்டிகல் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மை டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்து இந்த எக்ஸாம்பிள் 3.5 வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தோன்னா இல்லை 3.5லேருந்து பார்க்கணும். ஓகேவா, 3.5லேருந்து 3.13 வரைக்கும் என்ன பண்ணுறேன், ஹோம்ஒர்க்கை வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், ஃபர்தராக வரக்கூடிய கிளாஸில் பார்க்கலாம். பட் இன்றைக்கி என்ன பண்ணுங்க, டுடே வி டிஸ்கஸ் அபவுட் தியரி கொஞ்சம் பார்க்கலாம். சம்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், தியரி கொஞ்சம் பார்க்கலாம். சரியா, தியரி தான் வந்து என்ன சொல்கிறோம்னா ஆக்சலரேஷன் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்ட்டிகல்ஸு when an object the object having mass m slides on frictionless surface அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் அப்படின்னா உராய்வுத்தன்மை இல்லாத ஒரு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா இன்க்ளைன்டு பிளேனாக இருக்குது. இந்த இன்க்ளைன்டு பிளேனாக இருக்குது. இப்போ அதோட ஆங்கிள் வந்து டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் டீட்டா ஆஸ் ஒன் இன் ஃபிகர். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டிசைட்ஸ், இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டிசைட்ஸ் என்ன, ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். தட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் when it reaches the bottom அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டாப்பில் இருந்து என்ன ஆகும், பாட்டமுக்கு வரும். சரி, அது ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டு டாப்பில் இருந்து பாட்டமுக்கு மூவ் ஆகும். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஜென்ரலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இஃப் ஆப்ஜெக்ட் மூவிங் அப்வர்ட்ஸ் அப்படின்னா அப்வர்ட்ஸ் சொல்ல முடியாது, டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸு ரியாக்ட் ஆகும். த நார்மல் ஃபோர்ஸு பர்பண்டிகுலர் டு த இன்க்ளைன்டு பிளேன் ஆன் த சர்ஃபேஸ் என். நார்மல் ஃபோர்ஸ் எங்கே, டவுன்வர்ட் டைரக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே, ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது, ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இந்த 4 பாயிண்ட்ஸுமே வந்து என்ன சொல்கிறோம், எங்கே வைப்பாங்க இந்த டயக்ராமில் நம்ம எக்ஸ்பிளைன் பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்குறோம். சரியா, இப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்க்ளைன்டு பிளேன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்க்ளைன் பிளேன் சர்ஃபேஸ்னால் இது மாதிரி சாய்வாக இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கும் இந்த பிளேனுக்கு உள்ள ஆங்கிள் வந்து டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிள் வந்து டீட்டா. நான் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு ஹியர், என்னாகும், எந்த ஒரு ஃபோர்ஸுமே கொடுக்க தேவையில்லை, இங்கே பிளேஸில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக டவுன்வர்ட் டைரக்ஷனில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அண்ட் ஆல்சோ திஸ் ஆப்ஜெக்ட் ஹேவிங் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்சோ பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்கும். அந்த சேம் டைம் என்னது, சரிவாக இன்க்ளைன்டு பொசிஷனில் பிளேன் வந்து சாய்வாக இருக்கிறதுனால இந்த டைரக்ஷன்லேயும் ஃபோர்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் பண்ணுதுன்னா எஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. எம் இஸ் த மாஸு, ஹச் இஸ் த ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். ஹச் இஸ் த ஹைட்டு ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அண்ட் டீட்டா இஸ் த ஆங்கிள். சரி, இப்போ இந்த எல் வந்து அப்படின்னா எல் வந்து என்ன சொல்கிறோம், இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸு எல். டீட்டாவை போட்டோம்னா h/l போடுவோம். இந்த டீட்டாவுக்கு வந்து என்ன பண்ணுறோம், சைன் டீட்டாவை எடுத்தோம்னா அல்லது டீட்டாவுக்கு வந்து ஆப்போசிட் வந்து என்னது ஹச், அட்ஜஸ்டன்ட் வந்து என்னது எல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் பின்னாடி இதில் டெரைவ் பண்ணுறோம். அப்படி கொடுத்துருக்க விஷயம் இவ்வளோதான். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷனில் த ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. சரியா, இந்த எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குது, எல்லோ கலர் ஸ்மால் பாக்ஸு மூவிங் அட் ஏ ஸ்மால் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மால் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ த ஆப்ஜெக்ட் மூவிங் இன் இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். டு ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம், த பிளாக் இஸ் அஸ்யூம்டு டு பி பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, பாயிண்ட் மாஸ்னால் என்ன,
பாயிண்ட் மாஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த உங்கள் ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த ஃபோன் வந்து இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் அப்படி. இந்த ஃபோனுக்கு வந்து பாயிண்ட் மாஸ் எங்கன்னா இங்கே சென்டர் பார்ட். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம கிளாஸ் ரூம் இருக்குது. இந்த கிளாஸ் ரூம் டோட்டல் சர்ஃபேஸுக்கு வந்து இதுதான் நம்ம கிளாஸ் ரூம்னு வச்சுக்கிங்க. கிளாஸ் ரூம் இதுதான் ஒரு ஹால் அப்படின்னா, அந்த கிளாஸ் ரூமில் சென்டர் பார்ட் வந்து அதுதான் பாயிண்ட் மாஸ். ஓகேவா? அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பாயிண்ட் மாஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த எல்லோ கலர் பாக்ஸில் சென்டர் பாயிண்ட்டு தான் வந்து என்னது பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பாயிண்ட் மாஸ் 3.31 A அப்படின்னு சொல்கிறோம். 3.31 A பின்னாடி நமக்கு வரும். அது இங்கே 3.31 A 3.13 A அதான் வந்து என்னது பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதாவது அந்த மாஸ் அப்படின்ற பர்டிகுலர் பிளேஸில் இருந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன் எம்ஜியில் ஒரு ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும். என்ன வந்து என்னது அப்போர்ட் டைரெக்ஷன், ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்போர்ட் அந்த டைரெக்ஷனில் நார்மல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ அது 2 ஃபோர்ஸுக்கு இன்பிட்வீன் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, 2 ஃபோர்ஸுக்கு இன்பிட்வீன் சென்டர் பாயிண்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் மாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சென்டர் பார்ட். சரியா? டு ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் த பிளாக் இஸ் அஸ்யூம்ட் தட் டு பி அ மாஸ் சின்ஸ் த மோஷன் ஆன் த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் வி ஹேவ் டு சூஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்கிறோம். பேரலல் டு த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் ஆஸ் ஒன் இன் ஃபிகர்னு சொல்கிறோம். 3.13 B. இப்போ செகண்ட் டயக்ராம் பாருங்களேன். இப்போ இந்த செகண்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் மாஸ் அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு, இப்போது ஜென்ரலாக வந்து என்ன ஆகும், வெர்டிகல் அந்த ஆப்ஜெக்ட் ஹேவிங் 2 ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். the object having 2 forces, that is the mg sin theta and mg cos theta அப்படின்னு சொல்கிறோம். இந்த mg sin thetaங்கிற ஆங்கிளில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கவனிங்க, லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிமிஷம். இப்போ திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சிங்களேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனல் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும். தட் இஸ் இது என்ன சொல்கிறோம், mg அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி கன்சிடர் பண்ணுறப்ப இது வந்து என்ன சொல்கிறோம், இது வெர்டிகலாகவும் இதை வந்து ஹரிஜான்டலாகவும் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ வெர்டிகல் டைரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், எம்ஜி சைன் டீட்டாவும், ஹரிஜான்டல் டைரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸை எம்ஜி காஸ் டீட்டாவும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். சரி, ஆங்கிள் வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறோம். பொசிஷன் என்ன பண்ணிக்கிங்க, சேஞ்ச் டைரெக்ஷனை இந்த ஆங்கிளில் என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம். இப்போ எம்ஜி சைன் காஸ் டீட்டா எம்ஜி சைன் டீட்டா அப்படிங்கிறது வெர்டிகல் அண்ட் ஹரிஜான்டல் டைரெக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்காங்க இல்லையா, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் போகிற வேல்யூ வந்து எம்ஜி சைன் டீட்டாவும், ஒய் ஆக்சிஸில் வரதை வந்து என்னது எம்ஜி காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்கு ரிசல்டன்ட் டைரெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா எம்ஜி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி இஸ் ரிசால்வ்டு இன்டு 2 காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுக்கு முன்னாடி சின்ஸ் த மோஷன் ஆன் த இன்க்ளைன் பிளேன் சர்ஃபேஸ் வி ஹேவ் டு சூஸ் 2 கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்கிறோம். 2 கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேரலல் டு த இன்க்ளைன்டு பிளேன் சர்ஃபேஸ் ஆஸ் ஒன் இன் ஃபிகர் 30. ஓகே, ஸோ த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி இஸ் ரிசால்வ்டு இன்டு 2 parallel components, mg sin theta along inclined plane and perpendicular to the that is mg cos theta perpendicular to the inclined surface அப்படின்னு சொல்கிறோம். ஸோ note that the made by the gravitational force mg with the perpendicular to the surface is equal to the angle of inclination theta is shown in figure சொல்கிறோம். So theta is the inclination. இப்போ mg sin theta, mg cos theta, mg is the என்னது டவுன்வர்ட் டைரக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ இந்த mg sin thetaவுக்கும் mg cos thetaவுக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னா என்னது சென்டர் ஃபோர்ஸ். இங்கே அந்த ரிசல்டன்ட் டைரக்ஷன் ஃபோர்ஸ் கான்செப்ட் நான் பலமுறை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சரியா? ஒரு ராக் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்கிறோம். அதேமாதிரி இங்கே வந்து ஒரு ராக் கன்சிடர் பண்ணுறப்போ இங்கேயும் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இந்த 3 லைன் முடிஞ்சுக்கண்ணா. சரி, the perpendicular to the surface is equal to that of angle of inclination, angle theta as one in figure in theta அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள், there is no motion acceleration along the y axis அப்படின்னு சொல்லுவோம். ஒய் ஆக்சிஸில் வந்து எந்த ஒரு என்னது ஆக்சலரேஷனுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஏன் ஒய் ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் இருக்காது? ஒய் ஆக்சிஸ்னால் எது? இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் எங்கே இருக்குது,
ஒய் ஆக்சிஸ் எங்கே இருக்குது சொல்லுங்கள், ஒய் ஆக்சிஸ் எங்கே இருக்குது, இந்த பொசிஷனில் இருக்குது. அப்போ இங்கே ஏதாவது ஆப்ஜெக்ட் இப்படி ஏதாவது மூவ் ஆகுமா, அது மாதிரி மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன ஆகும், எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் ஆகுது, புரியுதா, இந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகுது, புரியுதா. ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸை வந்து என்ன சொல்கிறோம், தேர் இஸ் நோ மோஷன் இன் அலாங் த ஒய் ஆக்சிஸ் அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா இன் ஒய் டைரக்ஷன். ஸோ that is minus mg cos theta into j, minus mg cos theta into j plus nj cap equal to 0, that is no acceleration சொல்லுவோம். சரியா, j cap ஏன் வந்து 0 போடுறோம் அப்படின்னா y ஆக்சிஸில் வந்து என்னது, there is no acceleration, so that value is equal to 0. அப்போ ஃபைனலாக என்ன சொல்கிறோம்னா, by comparing the components of the both sides, n is equal to mg sin theta, n is equal n minus mg cos theta is equal to 0, and finally from this equation n is equal to mg cos theta அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ the magnitude of the normal force n exerted by the surface is equal to என்னது mg cos theta அப்படின்னு சொல்கிறோம். So the object slides with an acceleration x direction சொல்கிறோம். So the applying Newton's second law of that is x axis கன y axis பொறுத்த வரைக்கும் அது வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு cos theta வேல்யூ ப்ளஸ் n இன்ட்டு j cap that value is equal to 0, that is no acceleration சொல்கிறோம். அண்ட் இப்போ n minus mg cos theta is equal to 0 சொல்கிறோம். ஃபைனலாக n is equal to mg cos theta போடுறோம். நெக்ஸ்ட்டு the magnitude of normal force exerted by the surface equivalent to the mg cos theta சொல்லிட்டு the object slides with an acceleration along y x direction. Acceleration only possible in x direction. அப்போ x direction அப்படிங்கிறப்ப வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபோர்ஸ் நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணுறோம், f is equal to ma, ஸோ mg sin theta i cap போடுறோம். சரி, இந்த mg போடுறது வந்து நார்மல் லைன், அதாவது அந்த ஆப்ஜெக்டில் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வருது. இந்த சைன் டீட்டா காஸ் டீட்டா ஏன் போடுறோம் அப்படின்னா, வெர்டிகல் டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா, ஹரிஜாண்டல் டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா சைன் டீட்டா காஸ் டீட்டா ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஐ கேப் ஜே கேப் ஏன் போடுறோம்னா, என்னது ஒய் ஆக்சிஸ் பொசிஷன்னா ஜே கேப்பு, எக்ஸ் ஆக்சிஸ் பொசிஷன்னா ஐ கேப்பு. ஸோ mg sin theta i cap is equal to ma i cap அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பை கம்பேரிங் த காம்பனன்ட்ஸ் ஆன் போத் சைட், ஸோ mg sin theta is equal to ma அப்படின்னு சொல்கிறோம். ஸோ acceleration of the acceleration of the sliding object is a is equal to என்னது g sin theta அப்படின்னு சொல்கிறோம். a is equal to g sin theta அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிளை பார்த்தாவே உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் புரியும். இப்போ 90 டிகிரி ஆங்கிள் எங்கே இருக்குது, ஆங்கிள் பி இருக்குது. ஸோ த டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி ப்ளஸ் டீட்டா ப்ளஸ் டீட்டா 1, இதை மூணையும் கூட்டினா 180 டிகிரி வந்துடும் இல்லையா. ஒரு ட்ரையாங்கிளுடைய டோட்டல் வேல்யூ வந்து என்னது 180 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் த எபோவ் ஈக்குவேஷன் theta 1 is equal to 180 minus theta, 180 minus 90 minus theta போடணும். ஸோ 180 minus 90, that is 90 minus theta அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. பட் இந்த ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா theta 1 வேல்யூ theta 2 வேல்யூ மோர் ஆர் லெஸ் வந்து என்னது ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அல்லது மோர் ஆர் லெஸ். ஆல்டர்னேட் ஆங்கிள் அப்படின்றது வந்து அதாவது theta 1 theta 2 வந்து ஈக்குவல். ஸோ from this figure theta 1 plus theta 2 is equal to என்னது 90 டிகிரின்னு சொல்கிறோம். ஈக்குவல்னு சொல்லலாம், 45 சொல்லலாம், அல்லது that is equal to என்னது 90 டிகிரின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ theta 2க்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 90 மைனஸ் theta 1 அப்ளை பண்ணுறோம். சரியா. பட் ஆல்ரெடி theta 2 is equal to 90 மைனஸ் theta 1 அப்படின்னா 90 மைனஸ் theta அப்படின்னு சொல்கிறோம். 90 மைனஸ் theta. ஸோ இட் இஸ் given is equal to என்னது theta 2 is equal to என்னது theta அப்படின்னு சொல்கிறோம். 90 மைனஸ் theta is equal to என்னது 90 மைனஸ் theta 1, 90 மைனஸ் theta 1 போட்டால் என்ன வரும், 90 மைனஸ் theta 1 போட்டிங்கன்னா thetaன்னு வரும். ஓகேவா. ஸோ theta 2 வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி வந்து என்னவாக இருக்கும், thetaவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஏவும் அந்த பக்கம் thetaவும் இந்த theta 2வும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இது வந்து மேத்தமெட்டிக்கல் வேல்யூ தான். ஓகேவா. ஸோ நோட் தட் the acceleration depends on the angle of inclination theta.
சரியா. ஆக்சலரேஷன் அப்படின்றது இங்கே மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்டுடைய இன்க்ளினேஷன் ஆங்கிள் வந்து எதை பேஸ் பண்ணி அந்த இன்க்ளினேஷன் வேல்யூ இந்த தட் இஸ் ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆங்கிள் தீட்டான்னு சொல்லிட்டு. If the angle theta is degree, so the block will move vertically with acceleration a is equal to g அப்படின்னு சொல்லிட்டு. So the Newton's kinematic equations is used to find the speed of the object when it reaches the bottom அப்படின்னு சொல்லிட்டு. சரியா. இப்போ நியூட்டன்ஸ் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் இஸ் யூஸ்டு டு ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வென் இட் ரீச்சஸ் த பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரி, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுங்க சார். எங்கே இன்க்ளைன்டு பிளேனில் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா அங்கே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கன்சிடர் பண்ணுறோம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படின்ற ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். சரியா. v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படின்ற அந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். தி ஆக்சலரேஷன் a இஸ் ஈக்குவல் டு g sin theta அப்படின்னு சொல்கிறோம். the acceleration a is equal to g sin theta அப்படின்னு சொல்கிறோம். the initial speed u is equal to 0. initial speed தான் இனிஷியலாக அந்த ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுறப்ப அங்கே வந்து வெலாசிட்டி இருக்காது. வெலாசிட்டி is equal to 0 அப்படின்னு. at the start from rest here s லென்த்தை வந்து என்ன பண்ணுறது ட்ராவல் பண்ணுது இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஸ்பீடு வென் இட் ரீச்சஸ் பாட்டம் யூஸிங் ஈக்குவேஷன் 3.3. ஸோ v is equal to 2√2sg sin thetaன்னு சொல்கிறோம். சரியா. v is equal to என்னது √2sg sin theta அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் we choose the coordinate system along the inclined plane, even if we choose the coordinate system parallel to the horizontal surface. Next we will get the same result. The mathematics will be quite complicated. Choosing a suitable inertial coordinate system for given problem is another very important. The note அப்படின்றது வேணாங்கன்னு சும்மா ஜஸ்ட் நீங்கள் ஸ்லைட்டாக பார்த்துக்கங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது two bodies contact on the horizontal surface அப்படின்னு சொல்கிறோம். சரியா. இப்போது கன்சிடர் 2 blocks or 2 bodies m1 and m2. m1ஓட மாஸ் வந்து ரொம்ப அதிகம் கம்பேர் than m2. சரியா. and I kept in a constant with each other on a smooth horizontal frictionless surface as shown in figure அப்படின்னு சொல்லிட்டு. சரியா. horizontal frictionless surface as shown in figure அப்படின்னு சொல்லிட்டு. சரியா. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா m1ஓட மாஸ் அதிகம் m2வை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்போ, அதாவது m1 அப்படிங்கிறது ரெட் கலரு, m2ங்கிறது ப்ளூ கலரு. அது இப்போ எல்லாத்துக்கும் தெரியும். m1ஓட வேல்யூ வந்து என்னது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. m1ஓட வேல்யூ மாஸ் அதிகம், m2 லோ வேல்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். எங்கே அப்ளை பண்ணுறோம்? m1ல் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஆக்சலரேஷன் ஆகும். சரியா. இப்போ m1 gives some force m2 and m2 is also gives some force m1. சரியா. m1 gives some force m2 and m2 is also gives some force m1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்? அலாங் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகும். என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. சரியா. F12 F21 கான்செப்ட் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது செகண்ட் ஆப்ஜெக்ட்னால ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறது, அதே நேரத்தில் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்னால செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறது. F12 F21 அப்படின்னு சொல்கிறோம். சார் நம்ம ஃபோர்ஸை வந்து எஃப்பில் தான் சார் கொடுக்குறோம், அப்புறம் எப்படிங்க சார் செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு m1 அதாவது m2 எப்படி சார் m1 நாங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குன்னு சொல்லாதீங்க. ஃப்ரிக்ஷன்னால் என்னாகும்? ஆப்போசிட் ஃபோர்ஸில் என்னது ஒரு இது ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள், ரெட் கலர் ஏரோ மார்க் போட்டிருக்காங்கல்ல. அப்போ இந்த ஃப்ரிக்ஷன்னால் ஒரு ஃபோர்ஸு க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரிக்ஷன்னால் சம் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபோர்ஸு இஸ் பாசிபிள் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த 2 blocks ஆஃப் த masses அண்ட் m1 and m2, m1 is greater than m2 சொல்லிட்டு kept in contact with each other சொல்லிட்டு. smooth horizontal frictionless contact சொல்லிட்டு. So by applications of horizontal surface F, both blocks are set into the motion with the acceleration A simultaneously in a direction of the force F அப்படின்னு சொல்லிட்டு. சரியா. ஸோ
to find the acceleration a vector. To find the acceleration a vector, the Newton's second law has to be applied to a system combined to mass m1 and m2. m is equal to m1 plus m2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சலரேஷன்னா ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிங்க. ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்ளை பண்ணுறோம். சரியா? மாஸ் இருக்கும், ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இஃப் வி சூஸ் த மோஷன் அலாங் டூ மாசஸ் அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ஸ், அது ஏன் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஸோ ஐ கேப் எடுத்துக்கிறோம். சரியா? எக்ஸ் ஆக்சிஸில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா ஐ கேப் எடுத்துக்கணும். ஸோ எஃப் ஐ கேப்பு ஈக்குவல் டு எம்ஏ ஐ கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பை கம்பேரிங் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த போத் சைட் எபோவ் ஈக்குவேஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அண்ட் எம்மோட வேல்யூ வந்து என்னது m1 ப்ளஸ் m2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு m1 அப்போ m1 m2 அப்ளை பண்ணோம்னா என்ன பண்ணுறோம்? த ஆக்சலரேஷன் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கிவன் பை a is equal to f divided by m1 plus m2 அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அதை ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். the force exerted by the block m1 on the due to its motion the called force contact f21 அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது according to Newton's third law for every action equal to opposite reaction சொல்கிறோம் இல்லையா? ஸோ the block m2 will exert equal to opposite reaction force f12. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? f21னா என்ன, f12னா என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எஃப் போட்டு சஃபிக்ஸில் 2-1 போட்டிருக்காங்க. அதேமாதிரி எஃபெக்ட்னு போட்டு சஃபிக்ஸில் 1-2 போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்னால செகண்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபோர்ஸு, அதேமாதிரி செகண்ட் ஆப்ஜெக்ட்னால ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா? டியூ டு இது வந்து பட் ஃபோர்ஸ் எங்கே அப்ளை பண்ணுறோம்? m1 மேலே அப்ளை பண்ணுறோம். பட் ஆனால் என்ன பண்ணோம்? m1 மூவ் பண்ணாலும் m2 வந்து அப்போஸ் பண்ணும். சரியா? ஸோ த ஃபிகர் 3.14b shows that the free body diagram blocks that is என்னது இந்த டயக்ராம், இந்த கான்செப்ட் that is f12 வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னா இது f12 இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸு ஒய் ஆக்சிஸ் போட்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். m1 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு, f12 வந்து என்ன பண்ணுது? நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த நார்மல் லைன் போட்டிருக்காங்க. m1g இருக்குது, மேலே நார்மல் லைன் இருக்கும். இங்கே f12 இருக்குது, இங்கே ஃபோர்ஸ் எஃப் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கீழே தட் இஸ் இப்போ இந்த ஐஆக்சிஸில் எக்ஸாக்சிஸில் மட்டும்தான் மூவ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ எக்ஸாக்சிஸில் மூவ் ஆகுறப்ப எஃப் ஐ கேப்பு மைனஸ் f12 ஐ கேப் ஈக்குவல் டு m1 இன்ட்டு m1 ஏ ஐ கேப் அப்படின்னு சொல்லிட்டு m1 ஏ ஐ கேப் ஃப்ரம் த டயக்ராம் எஃப் ஐ கேப்பு ஈக்குவல் டு மைனஸ் f12 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மைனஸ் f12 போகிறோம்னா ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷன் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் f12 ரியாக்ட் ஆகுது. ஸோ எஃப் ஐ கேப் மைனஸ் f12 ஐ கேப் ஈக்குவல் டு தட் இஸ் எஃபெக்டர் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ m1 இன்ட்டு m1 ஏ ஐ கேப் அப்படின்னு சொல்கிறோம். பை கம்பேரிங் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த போத் சைட் தட் இஸ் எஃப் ஐ கேப் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் எஃப் மைனஸ் f12 ஈக்குவல் டு m1 இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ f12 ஈக்குவல் டு எஃப் மைனஸ் m1 இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் ஃப்ரம் த ஈக்குவேஷன் 3.5 3.6 என்ன பண்ணுறோம்? ஈக்குவேட் பண்ணுறோம். 3.5 ஈக்குவேஷன்ஸ் என்ன பாருங்கள். 3.5 வந்து ஏ வேல்யூ ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை m1 ப்ளஸ் m2 இருக்கு இல்லையா? அந்த ஏ வேல்யூ வந்து என்ன பண்ண இங்கே அப்ளை பண்ணுறீங்க. அப்படி அப்ளை பண்ணோம்னா f12 ஈக்குவல் டு எஃப் மைனஸ் m1 இன்ட்டு கேபிட்டல் எஃப் டிவைட் பை m1 ப்ளஸ் m2ன்னு வரும். ஸோ f12 ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு இது என்ன பண்ணிக்கிங்க m1 எஃப்பை வந்து என்ன பண்ணுங்க காமனாக வெளியே எடுத்துருங்க. எஃப்பை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ வந்து என்ன வரும்? எஃப்பை வந்து காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணலாம்? எஃப்ஐ காமனாக எடுத்து 1 மைனஸ் m1 டிவைட் பை m1 ப்ளஸ் m2ன்னு போடலாம். அதுக்கடுத்து எஃப்ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணி f12 ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு m2 அதாவது எல்சிஎம் எடுக்கிறோம். சரியா? m1 ப்ளஸ் m2 இருக்கு இல்லையா? அந்த m1 ப்ளஸ் m2 வந்து இங்கே எல்சிஎம் எடுத்து அது ஒரு கால்குலேஷன் போடுறீங்களா? ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள்? டிவைட் பை 1ங்கிறதா அர்த்தம். இந்த இடத்துல 1ங்கிறதா அர்த்தம். இங்கே டிவைட் பை
1ங்கிறத அர்த்தம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து இங்கே 1 இருக்குது, இங்கே m1 + m2 இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? m1 + m2 வரும். இதை வந்து என்ன பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ மேலே இங்கே என்ன வரும்னா m1 ப்ளஸ்ஸு m2 மைனஸ்ஸு m1 வரும். அந்த -m1 + m1 கேன்சல் ஆகும். ஃபைனலாக m2 மட்டும் வரும். அப்போ m2 வரப்போ m2வையும் இந்த f-ஐயும் என்ன பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணுறப்ப f(m2) அப்படின்னு சொல்கிறோம். f(m2) டிவைடட் பை m1 + m2, தட் இஸ் f12 கேபிட்டல் f(m2) டிவைடட் பை m1 + m2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? From the equation 3.7 shows that the magnitude of the contact force depends on the mass m2, which provides the reaction force. சரியா? Note that these force acting along the negative x directions. So in vector notation பொறுத்த வரைக்கும் the reaction of the force m1 is given by f21 vector. sorry, f12 vector is equal to f minus fm2 into divided by m1 plus m2 I cap அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலி இந்த வெக்டர் நோட்டேஷன் சொல்கிறப்போ ஐ கேப் போட்டு சொல்கிறோம் அவ்வளோ. சரியா? நெக்ஸ்ட்டு ஃபார் மாஸ் m2 there is only one force acting in the x direction சொல்கிறோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ ஃபார் மாஸ் m2 there is only one force acting on it அப்படின்னு சொல்கிறோம். denoted by the f21 சொல்கிறோம். this force is exerted mass m1. அப்போ m2 மேலே வந்து என்ன ஆகுது, some force react ஆகுது due to m1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the ஃப்ரீ பாடி டயக்ராம் சேம் கான்செப்ட் தான். ஃபஸ்ட் என்ன டயக்ராம் கான்செப்ட் சொன்னால் அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ m2 ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது. அது எதை பேஸ் பண்ணி? m1 பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ m1 பேஸ் பண்ணி அதே என்னது y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் m2ங்கிற ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறோம். இந்த f21 ஃபோர்ஸ் எங்கேருந்து வருது? ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது இது m2g n f21 இது வந்து அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அந்த நார்மல் டயக்ராம். அதுக்கு அடுத்தது தட் இஸ் f21 i cap equal to m2 into j cap. ஃபஸ்ட் என்ன கால்குலேஷன் வருது அது சேம் கால்குலேஷன் தான். இங்கே என்னது அப்ளைன்ஸ் நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ணுறோம். இந்த நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ணுறப்ப f21 i cap equal to m2 into a I cap அப்படின்னு சொல்கிறோம். by comparing the components of both sides, that is f21 equal to m2a அப்படின்னு சொல்கிறோம். by substituting for acceleration 3.5 and 3.5. சரியா? இதே சேம் கான்செப்ட். இது f21 equal to f into m2 divided by m1 plus m2. முதல்ல f12க்கு என்ன போட்டோம்? f12 போட்டோம் இல்லையா, டிரைவ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், f21க்கு கண்டுபிடிக்கிறோம். f21க்கு கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கிறப்போ என்ன வருது அப்படிங்கிறது தான் இங்கே. ஓகேவா? சரி, ரைட். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த டாபிக் எண்டு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டுமா, இல்லை நீங்கள் சரி வேண்டாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கு அடுத்தது டாபிக் வேணால் சம்மு வருது, சம்மு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருங்க. So f21 equal to f21 equal to fm2 divided by